சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, வைக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏற்ற வேளையில் பதில் தந்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுதும் பரத்திலிருந்து மன்னாவை நீங்கள் தாங்க. இந்த சத்திய வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எல்லாரும் உங்கள் மைக்கை ஆன் பண்ணி விழித்திருந்து சந்தோஷமாக உற்சாகமாக ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன் ஆமேன் ஆமேன். வேறு ஏதாவது விசேஷ ஜெப குறிப்புகள் இருக்கா? யாருக்காவது ஜெபிக்கணுமா? ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆம் தேவஜனமே, இந்த புதிய நாளிலே கர்த்தர் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் திறந்ததை ஒருவனாலும் பூட்ட முடியாது. இந்த திறந்த வாசல் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்களை, பொக்கிஷங்களை தரும்படியாக நமக்காக தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அது மட்டுமா? ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். நம்முடைய கடைசி காலம் வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற கர்த்தர் நமக்காக ஒரு திறந்த வாசலை அனுதினமும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிறது, ஒவ்வொரு ஜெப கூட்டத்திலையும் ஒரு திறந்த வாசல் உங்களுக்காக இருக்கும். அந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்வது நிமித்தமாக அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த உரிமையோட, உத்தரவாதத்தோட கர்த்தர் நான் 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 என்று சொல்லுகிறார். அவரை தவிர வேறு யாரும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்க முடியாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சிறு வயது முதல் ரொம்ப பாசங்காட்டி வளர்த்து கொண்டு வருவீங்க. அவங்க டாய்லெட் போனால் நம்ம க்ளீன் பண்ணுவோம். நம்ம சாப்பாட்டிலேயே அவங்க யூரின் போனால் கூட நம்ம தொடச்சி போட்டு சாப்பிட்டுட்ருப்போம். அவங்க எவ்வளோ அசுத்தமாக இருந்தாலும் பிள்ளைகளை கொஞ்சுவோம் நம்ம. அந்த பிள்ளைகள் வளர வளர வளர, எல்லா பிள்ளைகளும் அல்ல, ஒரு சில பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதை அப்படி விட்டுருவாங்க, பெற்றோரை கனப்படுத்த மாட்டாங்க. அவங்க வயதாக வயதாக அவர்கள் பார்வைக்கு இந்த பெற்றோர் அருவருப்பாக தெரிய ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கு பலன் இருக்கிற வரை உங்களுக்கு மதிப்பு இருக்கும். சில வீடுகளில் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா, அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, வயசாகி போச்சு அப்படின்னா அப்பாவை பெரும்பாலும் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அம்மாவை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் ஏற்றுக்கொள்வாங்கன்னா பாசத்தினால அப்படின்னா கிடையாது. இந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது பாத்திரம் விளக்குவாங்க, பிள்ளைகளை பார்த்துக்கிடுவாங்க, சமைச்சு கொடுப்பாங்க, ஒரு சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக இருப்பாங்க. அப்படி அப்பா இருக்க மாட்டார். அப்பா அதே ராஜ தோரணையில், அதை விட்டு கொடுக்காத தன்மையில் அப்படியே இருப்பார். அவரை வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சீக்கிரமாக அவரை தெருவில் விட்டுருவாங்க. இந்த அம்மாட்ட வாங்குகிற வேலையெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் தெருவில் விடுவாங்க. அப்படிப்பட்ட எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நாம் கர்த்தருக்குள்ளேயே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும்போது, ஆமாம், நம்ம கர்த்தருக்குள்ளேயே பிள்ளைகளை வளர்த்துட்டு வரும் பொழுது பிள்ளைகள் மாறாமல்
கர்த்தருக்குள்ள நம்மை கனப்படுத்துங்களா இருப்பாங்க. உண்மையே அப்படி கனப்படுத்தணும். ஆமாம், தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறனுடைய வெளிச்சம் காரிலே அந்த வெளிச்சம் அணைந்து போகும், தீபம் அணைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் நம்முடைய தாய் தகப்பன் எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மை பெற்றவர்கள். நாம் அசுத்தமாக இருந்த நேரத்தில் நம்ம கொஞ்சியவர்கள், நம்மை பராமரித்தவர்கள். ஆனால் அவர்களெல்லாம் விட மேலானது கிறிஸ்துவின் அன்பு. நமக்காக சிலுவை சுமந்தவர், நமக்காக பாடுகளை பட்டவர், கடைசி வரை நம்மையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஆதாரமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிற வார்த்தை இந்த வார்த்தை. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அப்படின்னா பிள்ளைங்க கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். ஒரு தாய் தகப்பன் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா மதிப்பே இருக்காது. அவங்கள்ட்ட இருந்து ஒரு வருமானம் வரலை அப்படின்னா மதிப்பு இருக்காது. ஆமாம், அப்படிப்பட்ட பிள்ளைகள் அது பிள்ளைகள் அல்ல. ஆமாம், அந்த தாய் தகப்பன் அந்த நம்மளை எந்த மாதிரி கவனிச்சாங்க அப்படிங்கிறத அந்த பிள்ளைகள் நினைக்கணும். அந்த பிள்ளைகள் நினைக்காட்டா கூட நான் உன்னை நினைக்கிறேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஸோ உங்களுடைய அன்பை கர்த்தரிடத்தில் நீங்கள் அதிகமாக காட்டுங்க. ஏன்னா அவர் தான் கடைசி வரை உங்களை நடத்துவார். நம்முடைய அன்பை பிள்ளைகளிடத்தில், கணவனிடத்தில், மனைவி இடத்துல நம்ம அதிகமாக வைக்கும் பொழுது ஒரு சின்ன குறைபாடு வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் நம்ம பண்ணுற சேட்டையை கடைசி வரை தாங்கி கொண்டிருப்பது கர்த்தர் மாத்திரம்தான். நம்ம பண்ணுற காரியங்களுக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நம்மெல்லாம் பொழைச்சே இருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி, தாய் தேற்றுவது போல தேற்றி அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எப்பேற்பட்ட சோதனை காலம் வந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி அவரை மாத்திரம் நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடுவதே இல்லை. அந்த சோதனை காலத்துக்கு அவர் உங்களை தப்புவிக்கிறார். அவர் கேட்பது ஒன்று தான், கொஞ்ச நேரமாவது என் கூட இருங்க அப்படிங்க. வாழ்நாள் முழுவதும் நான் உங்கள் கூட இருக்க ரெடியாக இருக்கேன், கொஞ்ச நேரமாவது என்னோடு கூட இருங்க. அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார். அப்படி தான் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40-41 வாசிங்க. பின்பு அவர் சிஷ்யர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி கர்த்தரோடு இருக்க வாஞ்சிக்கிறது, ஆனால் மாம்சம் அவரை விட்டு விலகி இருக்கிறது. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே என்னை தூண்டுகிறது. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் பவுல் சொல்லுகிறார். நீங்க கர்த்தரோடு கூட இருக்க விரும்புறீங்க, ஆனா கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டு இருக்கிறீங்க. தேவஜனமே, அந்த தெய்வீக அன்பை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட இருக்க முடியாதா அப்படிங்கிறார். அந்த 1 மணி நேரமாவது ஒரு தனிமை ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கி நம்ம அவரோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார், அவரோடு கூட பேச விரும்புகிறார். நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வாக்கு தத்தங்களை அள்ளி அள்ளி தருகிறார். அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் சுதந்திரிக்கிறதற்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தையும் தந்திருக்கிறார். ஆனால் நமக்கு நேரம் இல்லை.
பிள்ளைகளை பார்த்து 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 நம்ம வளர்த்துட்டு வருவோம். அந்த பிள்ளைகள் கடைசியில் நம்மளை உதறி விடும்போது அதில் வர்ற துக்கம் வேறு, பெரிய துக்கம் வேறு எந்த துக்கமும் கிடையாது. அப்பேற்பட்ட துக்கம். அப்போ இதே துக்கம் தானே கர்த்தருக்கு இருக்கும். அவர் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாரு, உங்களுக்காக ஜீவனே கொடுத்துட்டார். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட அவர் கூட பேசாமல் உலகத்திலேயே நம்ம கிடக்கும்போது அவருக்கு எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கும், எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கும் அவருக்கு. என் பிள்ளைக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன், அப்பான்னு கூப்பிட்டா என்ன என் பிள்ளையேன்னு ஓடோடி வருவேனே, ஆனால் என் பிள்ளை என்னோடு கூட இல்லாமல் உலகத்தோடு இருக்கிறதே அப்படின்னு அவர் எவ்வளோ துக்கப்படுவார். நமக்கு எவ்வளோ துக்கம் வருது. நம்முடைய பிள்ளைகள் நம்மை அவமதித்து விட்டால் நம்மளால் தாங்கவே முடியாது. நம்ம சொல்லி காட்டிடுவோம், ஐயோ உன்னை படிக்க வச்சனே, உன்னை வளர்த்தனே, சாப்பாடு போட்டனே, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனே, சொத்து வாங்கி கொடுத்தனே, சுகம் அது வாங்கி கொடுத்தனே, இதை வாங்கி கொடுத்தேன், நம்ம சொல்லி காட்டிடுவோம். ஆனால் அவர் சொல்லி எல்லாம் காட்டவே மாட்டார். குற்றப்படுத்த தெரியாத கர்த்தர் அவர். அமைதியாக நின்று துக்கத்தோடு உங்கள் பக்கத்தில் ஏக்கத்தோடு நின்று கொண்டிருப்பார். என் பிள்ளையே, வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வார கொஞ்சம் நேரம் சபையில் மற்ற விசுவாசிகளோடு பேசிக்கிட்டு இருக்கேன். சபையில் வந்தாவது என் கூட பேசுவேன்னு பார்த்தா அப்பவும் விசுவாசிகள் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, எதையாவது நோண்டிக்கிட்டு இருக்க, எப்படா ஆராதனை முடியும்னு இருக்க, என்னோடு கூட பேச மாட்டாயா அப்படின்னு காத்து கிடக்கிறார். வாசல் அருகே நின்று கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் காத்து கிடக்கிறார். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னைப் போல உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். சொன்னவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு வாக்கு கொடுத்தாருன்னா கட்டாயமாக அதை நிறைவேற்றுவார். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். ஆமாம், அதை நிறைவேற்றுவார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அந்த வார்த்தை அது அவர் நினைத்ததை நிறைவேற்றி தீரும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் நித்தமும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நித்தமும் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை கொண்டு உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வருகிறார். திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார். எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று, என் பிள்ளையே, எனக்காக ஏதாயிலும் ஒன்றை செய். என்னோடு பேசு, ஜனங்களோடும் பேசு. என்னோடு பேசு, இயேசு நல்லவர் என்பதை ஜனங்களோடு பேசு. இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறது. இந்த ரெண்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒன்று அவர் கூட பேசணும், இன்னொன்று அவரை பற்றி மற்றவர்களோடு பேசணும். இது ரொம்ப பிடிக்கும் இயேசுப்பாவுக்கு. இந்த காரியங்களை செய்கிறவர்களை அவர் பலுகி பெருகச் செய்கிறார். அது மட்டுமா, நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆமாம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரியை தெரியும். உங்கள் ஊரில் உள்ள எஸ்பி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. உங்கள் மாவட்டத்தின் எஸ்பி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு வைங்களேன். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ரோட்டில் நீங்கள் நடந்து போனால் எஸ்பி உங்கள் கூட நடந்து வர்றாரு. டீ கடையில் உட்காந்தா உங்கள் கூட டீ குடிக்காரு, உங்கள் கூட நடந்தே வர்றாரு, பேசுகிறாரு, உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, பழகுறாரு. அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்? அடே அப்பா, எஸ்பி இவருக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, கலெக்டர் இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, மந்திரி இவருக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு உங்களை குறித்து என்ன இருக்கும்? பயம் இருக்கும். அவங்க எல்லாரையும் விட பெரியவர் இல்லையா? அவர் எல்லாரையும் விட பெரியவர். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்க்க முடியாது. ஏன்னா நான் பெரியவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு கலெக்டர் உங்க கூட நண்பராக இருந்தால் எப்படி ஜனங்கள் கொஞ்சம் யோசிப்பாங்களோ, அதை விட மேலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவங்க பார்த்துட்டா போதும். உங்களை குறித்த தெய்வ பயம் தன்னால் வந்துடும் அவங்களுக்கு. அவர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உலக காரியத்துக்கு பயப்பட வேண்டாம், பொருளாதார குறைவுக்கு பயப்பட வேண்டாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸோ கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். இமைப்பொழுது கூட உங்களை கைவிட மாட்டார். ஆமாம், அப்படியே கைவிட்டாலும் உடனடியாக வாரி அணைத்து கொள்வார். அவர் கைவிட்டாரோன்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் கைவிட மாட்டார். குறைவுகளாக உங்களுக்கு தோணலாம், அதெல்லாம் நிறைவாய் மாற்றி கொடுப்பார். தேவை நீங்கள் அவரோடு கூட இருப்பது, அவரை நேசிப்பது, அந்த தெய்வீக அன்போடு உறவாடுவது. அதை செஞ்சுக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும், அதை அனுபவிக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். மனிதர்கள் பார்க்கும்படியாக அல்ல. மனிதர்கள் உங்களை குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருங்க, அதை மைண்ட்லேயே எடுக்காதீங்க, அவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்காதீங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், மனுஷன் வெளியரங்கமாக பார்ப்பான். கர்த்தரோ உன் இருதயத்தை பார்க்கிறார். நீ இருதயத்தில் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். உன்னுடைய துக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை காண்கிறார். கவலைப்பட வேண்டாம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஸோ மனுஷங்க கைவிட்டுட்டாங்கன்னா பயந்துடாதீங்க. ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ மாதிரி தெரியும், டக்குன்னு உங்களை ஹீரோயினியாக மாற்றிடுவார் அவர். ஆமாம், வெறுமையான பாத்திரமாக தெரிவிங்க, ஆசீர்வாதங்களால் அந்த பாத்திரத்தை அவர் நிரப்புவார். வெறுமையாகிற வர கொஞ்சம் காத்திருப்பார் அவர். அந்த காத்திருத்தல் நமக்கும் வேணும். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே. நிச்சயமாக நீங்கள் வெறுமையாக இருந்தீங்கன்னா வெறுத்து தள்ள மாட்டார். உலகம் வேணால் வெறுக்கலாம். உங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் வெறுமையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வெறுத்து தள்ளலாம். நீங்கள் அழகு இல்லை, உங்களை வெறுத்து தள்ளுவாங்க. உங்கள்கிட்ட படிப்பு இல்லை, வெறுத்து தள்ளட்டும். நீங்கள் வியாதி பலவீனத்தில் எடுக்கிறீங்க, கடன் பாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உலகம் உங்களை வெறுத்து தள்ளலாம். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களை வெறுத்து தள்ளலாம். ஆனால் ஒரு நாளும் உங்களை வெறுக்காத கர்த்தர், ஒரு நாள் உங்களை கைவிடாத கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டே வருவார். உங்கள் துக்கமான நேரத்தில் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார். உங்கள் தலையை அப்படி வருடி கொடுப்பார். அவருடைய சால்வையின் தொங்கல் உங்கள் சரீரத்தில் படுறத நீங்கள் உணர முடியும். ஏசப்பான்னு நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விடும்போது அந்த கண்ணீர் தரையில் விழாமல் டக்குன்னு தன் துருத்தியில் எடுத்து வச்சுக்கிடுவார். உங்களை கண்கலங்க விடவே மாட்டார். உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை கண்கலங்க வைக்கும், உங்களை அழ வைக்கும். நீ கடங்காரன், நீ வியாதிக்காரன், நீ கஷ்டப்படுறவன், நீ அறிவில்லாதவன் அப்படி எதையாவது சொல்லி உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும் உலகம். உங்களுடைய மைனஸை பார்ப்பது உலகம், உங்கள் ப்ளஸ்ஸை பார்ப்பது கர்த்தர். உங்கள்ட்ட இருக்க எல்லா ப்ளஸ்ஸையும் அவர் பார்ப்பார். நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளையை பார்ப்பீங்க? உலகமே உங்கள் பிள்ளைய முட்டாள்னு சொன்னால் நீங்கள் தான் சொல்லுவீங்க, உலகத்திலே அறிவாளி என் பிள்ளை தான். உன் பிள்ளை என்ன இப்படி அழகு இல்லாமல் இருக்குது? இல்லையே, உலகத்திலே அழகானது என் பிள்ளை தான். ஆமாம், நம்ம பிள்ளையை நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதை விட ஒருபடி மேலே போய் நமக்காக ஜீவனையே தந்தவர் இயேசு சுவாமி. அந்த இயேசப்பா நீங்கள் கடனில் மூழ்கும் விட்டு வேடிக்கை பார்ப்பாரா? நீங்கள் வியாதி பலவீனத்தில் கஷ்டப்பட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரா?
நீங்கள் சமாதானத்தோடு இல்லாதபடிக்கு சமாதானம் இல்லாமல் இருங்க அப்படி சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? ஓடோடி வருவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு நீங்கள் உறவாடி பாருங்க, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, அவரை முதன்மையாக வச்சு பாருங்க, உங்களை விடவே மாட்டார். அவர் ஆற தழுவி கொள்ளுவார். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு பாருங்க. யோவான் அவர் மார்போடு சாஞ்சிருந்தது அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் அவர் மார்பில் சாஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, அந்த 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 சிந்தனையே நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுது. எவ்வளவு அன்பின் தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஒன்னொன்னும் பார்த்தா பயங்கரமாக இருக்கும், பார்க்கவே பயமாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஏசப்பா அன்பின் தெய்வம், ஆறுதலின் தெய்வம், இம்மட்டும் கைவிடாத எபினேசர், இனிமேலும் கைவிடவே மாட்டார். தாயின் வயிற்றிலே தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். இம்மட்டும் கைவிடாதே இவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதே இவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவே. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தகப்பனே, துக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவீங்கப்பா. ஆறுதலை கொடுங்கப்பா. கவலையெல்லாம் மாற்றி களிப்பாய் மாற்றுங்க. துக்கத்தையெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க. இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை அரவணைத்து கொள்ளுகிற கர்த்தர், ஆற்றி தேற்றுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்க சுவாமி. இந்த புதிய நாளுக்கேற்ற புதிய கிருபையை கொடுங்கப்பா. புதிய ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்கப்பா. தாய் தேற்றுவது போல நீங்க தேற்றுங்க. ஐயோ, என் தாய் என்னோடு கூட இருந்தா எனக்கு நலமா இருக்குமே என்று சில பிள்ளைங்கள் சிந்திக்கலாம். தாய் இருந்தும் ஆறுதல் இல்லாத பிள்ளைங்க இருக்கலாம். யாரா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அவர்களை சந்திங்கப்பா. இன்னைக்கு அவர்களுக்கு ஆறுதலை கொடுங்க. எந்த விஷயத்தில் துக்கத்தோடு இருக்கிறார்களோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்ளுங்க. பொருளாதார தேவைகளை சந்திச்சு கொடுங்கப்பா. கடன் பாரத்தினால யாரும் கஷ்டப்படாதபடிக்கு கடன் பாரத்தில் கிடக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கடன் பாரத்திலிருந்து ஒரு பரிபூரண விடுதலை கொடுங்கப்பா. வீட்டு கடன், வாகன கடன், நகை கடன், குழு கடன் என்று பலவிதமான கடன்களை பிசாசு கொண்டு வருகிறது. எல்லாவித கடன் பாரத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. எல்லாவித வியாதி பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுங்க. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க, ஒருமனத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலப்படுத்துங்க. உடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமா உற்சாகமா மைக் ஆன் பண்ணி ஒரு 3 அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. God bless you. God bless your families. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.